ஆன் த க்ளோரி ரோட். க்ளோரினா மகிமையின் பாதையில் நடப்பது அப்படின்றத அன்னைக்கு வச்சுக்கோ. டிட் காட் என்ஜாய் வாட்சிங் அ டைரண்ட் லைக் ஃபேரோ? நமக்கு எதிரியாக இருக்கிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு மிகப்பெரிய கொடுமைக்காரன் யார்? எகிப்தில் இருக்கும்போது பார்வோன் தான் அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அவர்கள் நம்முடைய எதிரி மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டு நம்மளை கொடுமைப்படுத்துவதை ஆண்டவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா? மக்களுடைய எண்ணம் எல்லாமே அதுதான். கடவுள்னு ஒருத்தர் இருந்தானா இதெல்லாம் நடக்குமா? வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பாட்டு கூட எழுதியிருப்பான். ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, 4 பேர் நடுவிலே நூலு ஒரு தெங்கையிலே, 4 பேர் நடுவிலே நூலு ஒரு தெங்கையிலே, ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. அது என்னென்னா, மனிதர்கள் ரொம்ப துன்பத்துக்குள்ளே போனோடனே ஏதோ ஒருத்தன் ஆட்டி வைக்கிறான், ஒருத்தன் நம்ம ஆடுறோம் அப்படின்னு ஒரு சிந்தனையில் நம்ம கஷ்டப்பாடுகளெல்லாம் படும்படியாக இறைவன் நம்மளை துன்பப்படுத்துகிறான் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே கேள்வி கேட்குறாரு. டிட் காட் என்ஜாய் வாட்சிங் எ டைரண்ட் லைக் ஃபேரோ? நோ, he endured it. அவர் சகித்து கொண்டிருந்தார். The fact that God was long suffering indicates that he gave Pharaoh opportunities to be saved. அப்போது பார்வோன் ரட்சிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை அவனுக்கு கொடுத்தார். ஒருவேளை தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து அவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கொடுத்தார். இந்த சமகாலத்திலே இஸ்ரவேல் மக்கள் தேவனை வழிபடாமல் போனதன் காரணமாக அவர்கள் துன்பப்பட்டார்கள். மிகப்பெரிய சிக்கலான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே செய்த தண்டனையின் குற்றங்களுக்கான தண்டனை அனுபவித்து கொண்டே இருக்கிற அதே நேரத்தில் நாம் இறைவனை நோக்கி கெஞ்சும் போது நம்முடைய பக்கமாக வானத்தையே வில்லாக வளைப்பதற்கு அவர் முயற்சிகளை மேற்கொள்கிறார். அப்போ அதற்கான குறைந்த ஒரு சில காலங்கள் ஆகும். இவ்வளோ நாட்கள் என்று இருக்குது. அந்த நாட்களுக்கு அப்புறம் தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அது வரைக்கும் திட விசுவாசத்தோடு கர்த்தருக்கு காத்திருப்பது ரொம்ப முக்கியம். அதான் நம்ம குரூப்பில் நான் கேட்டேன், கர்த்தருக்கு ஏன் காத்திருக்க வேண்டும்? ஆண்டவர் ஜெபித்தால் நமக்கு உடனே கொடுக்க வேண்டியதான்னு கேட்டால் ஒருத்தன் கூட பதில் சொல்லலை. கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அதான் கர்த்தருக்கு காத்திரு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நீயோ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டுவிட்டால் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அவர். மகாதேவன் தான் சொல்கிறேன், மகாதேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தியா? இயேசு கிறிஸ்து தான் மகாதேவன். மகாதேவனும் பிதாவுமாக இருக்கிற அவரே இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் பிதா, பிதாவின் ரூபமாக இருக்கிறார். பிதாவும் நான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நம்ம ரெண்டாக பிரிச்சிட முடியாது, ஆனால் ரெண்டாக பிரிக்கணும். பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல். சாதாரண ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களுக்கே புரியாது, சாதாரண மக்களுக்கு எப்படி புரியும்? அப்போ பிலிப்பு கேட்குறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பி, அது எங்களுக்கு போதும். என்னப்பா நீ இவ்வளோ நாள் கூட இருந்து? நான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். அவர்தான் பிதா, அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்முடைய பக்கமாக திரும்பினதினால் நம்ம அவரை கண்ணார காணும் சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த ஒரு கேரக்டர் மூலியமாக தான் நம்ம பிதாவை அடைக்கிறோம், மகாதேவனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்படிங்கிற. அப்பேற்பட்ட தேவன், அன்புள்ள தேவன், நாம் பாடுகளை அனுபவிப்பதற்கு அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டார். அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய எதிராளிகளும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார். God prepares men for glory, but sinners prepare themselves for judgment. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல காரியங்களை மட்டும் செய்யுங்கள்னு சொல்கிறார். என்னென்னு சொல்கிறோம்? மாம்ச பிரகாரமான உற்சாகத்தினாலே இறைவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி பெந்தேகோஸ்தே சர்ச்சில் அப்படியே வெறி கொண்டு போய் கத்துறாங்களோ, அல்லேலூயா 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 சோத்திரம் சோத்திரம் கத்த சொல்கிறாங்க. இதுக்கும் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல்ங்கிற முழக்கத்திற்கும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. மாம்ச உற்சாகத்தினாலே நீங்கள் இறைவனை வழிபட வேண்டும் என்று முயற்சித்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு மாம்ச பிரகாரமான அந்த விடை தான் கிடைக்கும், ரிசல்ட், முடிவு தான் கிடைக்கும். தேவன் என்ன சொல்கிறார்? அன்புள்ளவராகவும் அமைதியானவராகவும் நீடிய பொறுமை உள்ளவர்களும் சாந்தம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்.
வாழ் கூக்குரலிடவும் விட்டார். அவர் கூக்குரலிடவும் விட்டார். அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படுவதும் இல்லை. மிகவும் அமைதியான ஒரு குணம். அந்த குணத்தை விட்டுவிட்டு வெறி கொண்டு போய் மது அருந்தி கொண்டு தெருவிலே மிகவும் சத்தமாக பேசினா எப்படி இருக்கும்? அப்படி தான் இன்றைக்கி சாமியை கும்பிடணும்னு நினைக்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எவனுமே தூங்க விடாத அளவுக்கு அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துனா என்ன அர்த்தம்? ஏசு என்ன சொன்னார்? நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா? நீங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி நல்லா சீவி குளித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிட்டு முகவாடலாய் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் உபவாசம் இருப்பது முகவாடலாய் தெரியக்கூடாது. நீங்கள் போய் உன்னுடைய அறையை பூட்டி கொண்டு யாருக்கும் சத்தம் கேட்காதபடி அமைதியாக உன்னுடைய தேவனிடத்திலே ஜெபி. இவ்வளவு சொல்லிவிட்ட மகா தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைகளை மீறி வெறி கொண்டு போய் மது அருந்தினவர்களைப் போல கத்துவதற்கு காரணம் என்ன? பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றதுக்காக அதை பிடிச்சிக்கிட்டு தினமும் பெந்தேகோஸ்தே நாளை கொண்டு வந்து கொல்லுன்னு கொள்வது, சுற்றி இருக்கவனை தூங்க விடுறது கிடையாது. அவர்களினாலே கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது. எல்லாத்தையும் கேட்குறவன என்ன சொல்கிறான்? இயேசுவை கேவலமாக பேசுகிறான். உங்களாலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அதை செய்ய மாட்டான். அதை இன்னைக்கு கூட படித்தோம்ல. அவர்கள் இந்த தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி 18ஆம் வசனம் 17ஆம் வசனமாக அவர்கள் தேவனை அறிக்கை பண்ணுகிறார்கள். தேவன் உண்டென்று சொல்லுகிறார்கள். எல்லாரிடத்திலும் அறிக்கை பண்ணுகிறார்கள். அதான். ஆனால் தங்கள் கிரியைகளினாலோ தேவனை மறுதளிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் செய்கிற செயலை பார்த்தால் தேவன் இல்லை என்றே சொல்கிறார்கள். இதுதான் அதோட அர்த்தம். அப்போ இவங்க பேசுகிறது எல்லாம் நான் ஆண்டவரை வணங்குகிறேன் கும்பிடுகிறேன் சொல்லியும் மாறான காரியங்களை செய்கிறார்கள். ஆண்டவர் நம்மளை எதற்கு படைத்திருக்கிறார், நம்மளுக்கு எதற்கு தயார் பண்ணுகிறார் என்றால், காட் ப்ரிப்பேர்ஸ் மென் ஃபார் க்ளோரி. பட் சின்னர்ஸ், நாம் பாவங்களை செய்து we prepare ourselves for judgment. நாம் நியாய தீர்ப்புக்கு நம்மை தகுதியானவர்களாக்குகிறோம். In Moses and Israel, God revealed the riches of his mercy. மோசேயினிடத்திலும் இஸ்ரவேலிடத்திலும் அவர் தம்முடைய இரக்கத்தின் செல்வங்களை மிகுதியை திரளை காட்டுகிறார். இப்பேற்பட்ட இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று. In Pharaoh and Egypt, he revealed his power and wrath. பார்வோனிடத்திலும் எகிப்திலும் அவர் தன்னுடைய வல்லமையையும் கோபத்தையும் காண்பிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் ஒன்றும் யோக்கியமானவனே கிடையாது. இந்த காலத்திலும் யோக்கியமானவன் கிடையாது. ஒரு நாளும் யோக்கியமானவர்களை நடந்துகிட்டே கிடையாது. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ மக்களும் ஒரு நாளும் யோக்கியமானவர்களாக நடந்ததே கிடையாது. அத்தனை பேரும் கிறிஸ்தவ மக்கள் என்று இன்னைக்கு தஞ்சாவூரில் இல்லை, இந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம்லாம் தமிழ்நாடு பூரா எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் தருதலைகளாக தான் இருக்காங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பேசுவது செய்வது. மற்றவர்களுக்கு மத்தியிலே கிறிஸ்தவர்கள் என்று தெரிகிற பெரிய அளவிலான தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்காங்களே, அது ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சாக இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருந்தாலும் சரி, மிகவும் படு கேவலமான காரியங்களை செய்கிறார்கள். அதே மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம மீது பொறுமையாக இருக்கிறார். ஆனால் எதிராளிகளிடத்திலே பார்வோனிடத்திலும் எகிப்திலும் அவர் என்ன பண்ணார்? தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே அவர்களை மீட்டார், அடித்தார் பயங்கரமாக. தம்முடைய வல்லமையும் கோபத்தையும் காண்பித்தார். சின்ஸ் நெய்தர் டிசர்வ்ட் எனி மெர்சி, 2 பேரில் ஒருத்தவங்களோட இரக்கத்துக்கும் கருணைக்கும் பாத்திரவான்களே அல்ல. காட் cannot be charged with injustice. ஏயா அவனும் அநியாயம் பண்ணான், இவனும் அநியாயம் பண்ணான். அவனை மட்டும் அடிக்கிறாரு, இவனை மட்டும் காப்பாற்றுறாரு. இது கடவுளுக்கே அடுக்குமா? நியாயமான கடவுளாக இருந்தால் 2 பேரையும் அடிக்கணும். நியாயம் இல்லை, ஒரு பாரபட்சமாக நடக்கிறாருன்னா என்னையா அது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அல்டிமேட்லி அஃப்கோர்ஸ் காட்ஸ் பர்பஸ் வாஸ் டு ஃபார்ம் எஸ் சர்ச் ஃப்ரம் போத் ஜூஸ் அண்ட் ஜென்டில்ஸ். தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், யூதர்களிடத்திலும் புறஜாதிகளிடத்திலும், தனக்கென்று தேர்ந்து கொண்ட யூதர்களிடத்திலும் புறஜாதிகளிடத்திலும் தேவனுடைய சபையை கட்டுவதுதான் தேவனுடைய நோக்கம். அப்போ புறஜாதிகள் எல்லாம் அடித்து துன்புறுத்தவில்லை அவர். எத்தனையோ பேர் எகிப்தியர்களே அநேகர் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது அவர்களோடு கூட எகிப்தியர்களும் நிறைய பேர் வந்தாங்க. தேவனை ஏற்றுக்கொண்டவர் அநேகம் பேர் வந்தாங்க. அதனால் அவர்களையும் ஆண்டவர் ரட்சித்தார், அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். அவர்களுக்கு தமது கிருபையின் எல்லா விதமான பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் மன்னாவையும் கொடுத்தார், ரட்சித்தார், காடைகளை கொடுத்தார். எல்லாவற்றையும் இஸ்ரவேல் மக்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அவற்றை எகிப்திய மக்களுக்கும் கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் வழி விலகி போய் செத்து போனாங்களோ,
எப்படி அடித்தார் அவர்களை, பாம்பு கடிச்சது செத்தானோ. அதில் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் முறுவெடுத்தாங்களோ, அதாவது தேவனுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் முறுவெடுத்தாங்களோ அவனோடு சேர்ந்தவெல்லாம் இவனும் செத்தான். அதனால் இங்கே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை. பிலீவர்ஸ் டுடே ஆர் பை காட்ஸ் கிரேஸ் வெசல்ஸ் ஆஃப் மெர்சி விச் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் க்ளோரி. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் தேவனுடைய இரக்கத்தின் பாத்திரங்களாக இருக்கிறார்கள். விச் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் க்ளோரி. ஆகவே நம்மை தேவனுடைய மகிமைக்கென்று அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இரக்கமும் கருணையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Doesn't it feel good to be on the glory road? தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை ஒவ்வொரு நாளும் வணைந்து கொண்டிருக்கிறார், நம்மளை தயாரித்து கொண்டிருக்கிறார், தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும் போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? இதுதான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உலகத்திலே யார் நமக்கு துக்கப்படுத்தினாலும் இல்லை, தேவன் என்னை தேர்ந்தெடுக்கிறார் என்ற ஒற்றை விஷயம் மிகப்பெரிய அதிசயம். அவர் நம்மளை மகிமைக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் மகிமை அடைவதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமுமாக இருக்கிறது. இன்றைய வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், now we are children of God, and what we will be has not yet been made known. அன்பான நண்பர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் எப்படி இருப்போம் என்பது இன்னமும் தெரியவில்லை. But we know that what when he appears we shall be like him. அவர் திரும்ப வரும்போது நாம் அவரை போல் இருப்போம் என்பது மட்டும் நமக்கு தெரியும். For we shall see him as he is. அவரை பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் எப்படி இருப்போம் என்று தெரியலை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் பார்ப்பதால் நாம் அவரை போலவே இருப்போம் என்பது தெரிகிறது. ஆகவே அந்த மகிமையான நாளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த உலகத்திற்கு வருவார் என்பதுதான் நம்பிக்கை. அப்படி வருகிறார் என்ற நம்பிக்கைக்கு நாம் காத்திருக்கிற வேளையிலே சகலவிதமான துர்க்காரியங்களையும் விட்டுவிட்டு, சகலவிதமான உடல் ரீதியான பரிசுத்தமாக்குதலையும் விட்டுவிட்டு நீங்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்பது தான் தீத்துக்கு இன்றைக்கி சொல்கிறார். ஃபுல்லாக உன்னுடைய நல்ல ஒழுக்கம் உள்ளவைகளாயிரு, கோபம் உள்ளவைகளாயிராதே. தீத்துக்கு அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு வர்றார். பவுலை போன்ற ஒரு பிரசங்கியார் இந்த உலகத்தில் ஒரு 50 பேர் இருந்தால் போதும். ஆனால் யாருமே இல்லைங்கிறதா துக்ககரமான காரியம். அப்படி இருக்கிறவங்களும் உலகத்திலிருந்து மறைந்திருக்கிறார்கள். ஆக்ஷன் அசைன்மெண்ட். ஃப்ரம் த வெரி பிகினிங் God has allowed us to choose between good and evil. தேவன் உனக்கு தீமையை விட்டு நன்மை செய்வதை அல்லாமல் வேறு எண்ணத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறார். நன்மையையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கொள். தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்வதை எல்லாமல் வேறு என்னதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறார். ஆனால் மனிதர்கள் தற்காலிக சந்தோஷத்திற்காக அடுத்தவனை கொடுமைப்படுத்த வேண்டும், அடுத்தவனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இருக்கிறார்கள். Our choices are very important. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. C.S. Lewis said that we are becoming now what we will be in eternity, something beautiful and full of glory, or something hideous and full of darkness. இன்றைக்கு நாம் எதை செய்கிறோமோ அது இனிமேல் நாம் எப்படி போகிறோமோ என்பதற்கான அத்தாட்சியாக இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்து தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் அழகானதும் மகிமையானதுமான ஒரு விஷயத்துக்கு போவீங்க. நீங்கள் தீமை செய்வீர்கள் என்றால் கேடுகட்டதும் மிகவும் இருளானதுமான ஒரு விஷயத்துக்கு போவீங்க. இன்றைக்கு நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? அதான் நெகேமியா கேட்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேமிப்போம். இன்றே நீங்கள் முடிவை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? Write down the names of 3 living Christians whose character seems to be most prepared for glory. உங்களுடைய சர்ச்சில் இருக்கிற 3 பேருடைய பேரை எழுதுங்கள். தேவனுக்கென்று மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பேரை எழுதுங்கள்.
next to each name, write down at least one trait that person has which seems valuable. அவர்களுக்கு நேராக அந்த பேருக்கு நேராக அவர்கள் மிக மதிப்பு வாய்ந்ததாக கொண்டிருக்கிற ஒரு பண்பை அதில் எழுதுங்கள். எந்த விதத்திலே அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Now use one of these Christian example to guide some of your own actions today. இன்றைக்கும் எவ்வளவுதான் சபைகள் கேடுகட்டு கொண்டு போய்கொண்டிருந்தாலும் அங்கே ஒரு 2 பேர் 3 பேர் தேவனை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள், பாடுகளை அனுபவிக்கிறவர்கள், தேவனுக்கென்று மகிமையை கொண்டு வருகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அமைதியாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக கண்ணும் கருத்துமாக இன்றைக்கி போட்டியும் பொறாமையும் சுய பெருமையும் தேடிக்கொண்டு சர்ச்சை விட்டு ஓடி போயிடறான். சில பேர் சண்டே கிளாஸ் எடுக்க நான் வரமாட்டேன், மியூசிக் போட நான் வரமாட்டேன், மைக் செட்டு போட வரமாட்டேன் அப்படின்னு ஓடுறான். ஆனால் என்ன நடந்தாலும் நான் செய்வது ஆண்டவருக்காக செய்கிறேன். இங்கே இருக்கும் மனிதர்கள் யாருக்காக நான் செய்யவில்லை, சர்ச்சுக்காகவே ஆண்டவருக்காகவே உழைப்பேன். நான் அமைதியாக அவன் பாடு எந்த இதுவும் பேச்சு இல்லாமல் தேவனுக்காக நான் வாழ்கிறேன், நான் தேவனுக்கென்று செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? ஆல்சோ ரைட் அ ஷார்ட் நோட் டு தட் பர்சன் எக்ஸ்பிரஸிங் யுவர் அப்ரிசியேஷன் டு God for him or her and mentioning the inspiration his or her life has given you. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், இதே சர்ச்சில் 2-3 பேர் எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நல்லா பண்ணுறீங்க, இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, இது மாதிரி செய்யணும், இவங்களை அனுசரித்து போகணும், இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இந்த மாதிரி நம்ம பேசிடக்கூடாது, இந்த மாதிரி பண்புள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா அவங்க நம்ம குணத்தை பார்த்து நம்ம கூடயே பயணிப்பாங்க. நம்ம இது மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, யாரையும் வருத்தப்படுத்திடக்கூடாது, எல்லாரையும் அரவணைச்சு போகணும். இப்படி ஒரு ஆயர் இருக்கிறார், சபைக்கு தலைவராக இருக்கிறார், அவரை எதிர்த்து போராடக்கூடாது, அவருடைய கொள்கைகள் ஏதாவது பிறண்டு இருந்தால் அதை நாம் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்திலே பணிவாக சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் நல்ல குணங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களை நீங்கள் யாருன்னு இனம் கண்டு கொண்டீர்கள் என்றால் அவருடைய குணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்திலே போய் அவர்களுக்காக ஸ்தோத்திரங்களையும் அவருக்காக பாராட்டுகளையும் நீங்கள் ஏறிடுங்கள், ஜெபியுங்கள். இதான் இன்றைய சிந்தனை. We are on the glory road. அதான் இன்றைய சிந்தனை. சரியா?